money than the apostles. நாம் அப்போஸ்தலரிடத்திலே இருந்ததை காட்டிலும் பன்மடங்கு பணம் உடையவர்களாய் இருக்கின்றோம். We have more buildings than the apostles. அப்போஸ்தலரிடத்திலே இருந்ததான கட்டிடங்களை விட மிக அதிகமான கட்டிடங்கள் சொத்துக்கள் நமக்கு உண்டு. We have more mission schools and mission hospitals than the apostles. அப்போஸ்தலர் காலத்திலே இருந்ததை விட அதிகமான கல்வி நிலையங்களும் மருத்துவமனைகளும் நம்மிடத்திலே உண்டு. We have more equipments than the early apostles. ஆதி அப்போஸ்தலரிடத்திலே காணப்பட்டதான உபகரணங்களை விட நவீன உபகரணங்கள் நம்மிடத்திலே ஏராளம் உண்டு. But they were growing and we are only dividing. ஆனால் அவர்கள் வளர்ந்தார்கள், நாமோ பிரிந்து போகின்றோம். What is the reason? காரணம் என்ன? Why are we not growing as they were growing? அவர்கள் விருத்தி அடைந்தது போல நாம் ஏன் விருத்தி அடையவில்லை? They went, but we want people to come to us. அவர்கள் புறப்பட்டு போனார்கள், நாமோ மக்கள் நம்மை தேடி வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். Jesus said go, but we say come. Ulta. இயேசு சொன்னார் போங்கள் என்று, நாம் சொல்லுகின்றோம் வாருங்கள் என்று. தலைகீழ் பாடம். That is the problem. அதுதான் பிரச்சனை. Fish will not come to you. மீன் உங்களை தேடி ஒருபோதும் வராது. Every day you are eating fish in Nazareth. தினசரி மீன் இல்லாமல் நீங்கள் சாப்பிடுவதில்லை. Now that is the problem, after leaving Nazareth, that is the only problem I have. நாட்டை விட்டு சென்ற பிற்பாடு என்னை அதிகமாய் தாக்கிய பிரச்சனை அதுதான். Because every day fish here, but in Vellore only weekly fish. நான் இங்கு இருந்த நாட்கள் வரை ஒவ்வொரு நாளும் மீன் சாப்பிடுவேன். வேலூர் சென்ற பொழுதோ வாரம் ஒரு கால் தான் நான் மீன் சாப்பிடுகின்றேன். Every day you are eating fish. ஒவ்வொரு நாளும் மீன் சாப்பிடுகின்றீர்கள். I ask you a question. ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கட்டுமா? Will fish come to you or you should go to fish? மீன் உங்களை தேடி வருமா அல்லது மீன் பிடிக்க நீங்கள் போவீர்களா? Come on. சொல்லுங்கள் பார்க்கலாம். You should go after fish. மீன் பிடிக்க நீங்கள் தான் செல்ல வேண்டும். Follow me, I will make you fishers of men. என்னை பின்பற்றுங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். So don't ask people to come to you, you go to people. மக்களை உங்களிடத்தில் வாருங்கள் என்று அழைக்காதிருங்கள், மக்களை தேடி நீங்கள் செல்லுங்கள். Go to villages. கிராமங்களுக்கு செல்லுங்கள். Go to North India. வட இந்தியாவிற்கு செல்லுங்கள். There are many of you who are wasting your time in Nazareth. நாசரேத்திலே உங்களுடைய பொன்னான நேரத்தை அநேகர் விரயம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். How many fellowships in Nazareth? நாசரேத்திலே காணப்படுகின்ற ஐக்கியங்களின் எண்ணிக்கை தான் எத்தனை? Close some of those petty shops. இந்த பெட்டி கடைகளை எல்லாம் இழுத்து பூட்டுங்கள். And come to North India. வட இந்தியாவிற்கு விரைந்து வாருங்கள். Close your petty shops again. உங்களுடைய பெட்டி கடைகளுக்கு பெரிய பூட்டுகளை போடுங்கள். Come to North India. வட இந்தியாவுக்கு விரையுங்கள். There are many districts without the gospel messenger. மாவட்டம் ஒன்றிற்கு ஒரு ஊழியர் கூட இல்லாத அவல நிலை வட இந்தியாவிலே தலைவிரித்தாடுகிறது. How many fellowships here? ஆனால் இப்படி எண்ணிறந்த ஐக்கியங்கள் இங்கு தேவையா? How many churches here? எத்தனை திருச்சபைகள் இங்கு நிறைந்திருக்கின்றன? இது அவசியமா? Jesus is weeping tonight. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கண்ணீர் விட்டு நிற்கின்றார். How many ministries we have? எவ்வளவு ஊழியங்கள் நமக்கு உண்டு. Jesus comes. இயேசு வருகின்றார். Jesus calls. இயேசு அழைக்கின்றார். Jesus redeems. இயேசு விடுவிக்கின்றார். Jesus heals. இயேசு குணமாக்குகின்றார். Jesus loves. இயேசு நேசிக்கின்றார். That is all wonderful. எல்லாம் அற்புதமான ஊழியங்கள் But தான். you know what is the truth? ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா? Jesus weeps. இயேசு அழுகின்றார். Jesus weeps. இயேசு கண்ணீர் விடுகின்றார். That is the truth. அதுதான் உண்மை. Just like Jesus wept over Jerusalem, Jesus weeps over Nazareth tonight. எருசலேமை பார்த்து அன்று இயேசு கண்ணீர் விட்டது போல இன்று இரவிலே ஆண்டவர் நாசரேத்தை பார்த்து கண்ணீர் விடுகின்றார். How long will you be self-centered? எத்தனை நாட்கள் சுயநலத்திலேயே வேரூன்றி நிற்பீர்கள்? Leave this place. இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள். Go to the regions beyond. புறம்பே இருக்கின்ற தூர தேசத்திற்கு செல்லுங்கள். Let them hear the gospel. அவர்கள் நற்செய்தியை அறியட்டும்.